வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு கஞ்சி. கேழ்வரகு கஞ்சியை தயிர் சேர்த்தும் செய்யலாம், பால் சேர்த்தும் செய்யலாம். இந்த ரெண்டு வகையும் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1/4 கப், தண்ணீர் 1 லிட்டர் அதாவது 4 கப், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு. பால் சேர்த்து செய்கிற கஞ்சிக்கு கேழ்வரகு மாவு 1/4 கப், தண்ணீர் 2 கப், பால் 1 கப், இனிப்பு உங்கள் தேவைக்கேற்ப. ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம், நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம கிளறலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கிளறினா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வெந்து கெட்டியாகணும், ஒரு நல்ல ஷைனிங் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக கெட்டியாயிருக்கு, ஆனால் இன்னும் நல்ல வாசனையாகவோ இல்லை அந்த ஷைனிங்கோ வரலை. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஷைன் வந்திருக்கு, நல்ல கெட்டியாகவும் ஆயிருக்கு. இதுலேருந்து நல்ல ஒரு வாசனையும் வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து செய்கிற கஞ்சிக்கு நல்லா ஆற விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்துக்க வேண்டாம். இது ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டிப்படும். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டி ஆயிடுச்சு. அந்த ஷைன் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தயிரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் இங்கே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கேழ்வரகு கஞ்சி தயாராகிடும். குழந்தைங்களுக்கு காலையில் பால் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஊறுகாய் இல்லை சின்ன வெங்காயத்தோட இந்த தயிர் கஞ்சியை நம்ம பரிமாறலாம். பாலோட சேர்த்து இந்த கஞ்சியை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி ஷைனிங்காக கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட இனிப்பை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வெல்லத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுறதோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய கேழ்வரகு பால் கஞ்சி தயாராகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கஞ்சிக்கான சில குறிப்புகள்: தயிர் பாலின் அளவை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செய்கிற கஞ்சிக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை போன்றவைகளை தாளிச்சும் நீங்கள் இந்த கஞ்சியை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.